வணக்கம் நண்பர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆடு மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்தியிருக்காரு. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் அப்பப்போ சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நடிகர் சீமான் அவர்கள் தமிழக அரசினுடைய எதிர்ப்பை மீறி காடுகளில் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு விவசாயிகள்லாம் அழைச்சிட்டு போய் போராட்டம் நடத்தியிருக்கிறாரு. இது ஒரு பரபரப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட போராட்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். முதல் போராட்டம் ஆடு மாடுகளை வச்சு மீட்டிங் நடத்தினார். அந்த மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டுக்கு பிறகு தற்பொழுது ஆடு மாடுகளை வைத்து வனப்பகுதியில் போய் தன்னுடைய விவசாயிகளுடைய உரிமை ஆடு மாடு வனப்பகுதியில் மேய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வைத்து போராட்டம் நடத்திருக்கின்றார். எப்பொழுதுமே பரபரப்பாக தன்னை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பரபரப்புக்காக தான் முன்னிலைப்படுத்த வேண்டும். நரம்பு புடைக்க பேசணும். அப்போதான் இளைஞர்களை காண முடியும். இளைஞர்கள் சீக்கிரம் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள். அதனால தான் நாம் தமிழர்களுடைய கட்சியில் ஏராளமான இளைஞர்கள் முன்பு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் கட்சியை விட்டு விஜய் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஓடி போயிட்டாங்க. அப்படி ஓடிப்போன இளைஞர்கள் கவரணும், திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மீண்டும் தமிழகத்தினுடைய தலைவராக பரபரப்பான தலைவராக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரபரப்பான ஆடு மாடு போராட்டத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஆடு மாடு போராட்டம் தமிழகத்தினுடைய வனப்பகுதியில் இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அனுமதி கிடையாது. தமிழக அரசினுடைய தடை மீறி அந்த ஆடு மாடு போராட்டம் நடத்தப்படுகிறது. இது தற்பொழுதைய சீமான் அவர்களுடைய பரபரப்பான செயல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல மாடுகளை வைத்து மாநாடு நடத்தினார். அது பரபரப்பாக பேசப்பட்டது. அதன் பிறகு கல் இறக்கும் போராட்டம் நடத்தினார். உண்மையாக கல் இருக்கிறவங்க எந்த விதமான உபகரணமே இல்லாமல் ஒரே ஒரு கைத்தை மட்டும் இடுப்பில் கட்டிக்கிட்டு பனைமரத்தை மேலே ஏறி கல்லை இறக்கி விற்பனை செய்கிறாங்க. அதுதான் உண்மையான மரம் ஏறும் தொழிலாளருடைய செயல். ஆனால் சீமான் அவர்கள் கட்டையெல்லாம் கட்டி, அதாவது ஏணிக்கு பதிலாக கட்டையெல்லாம் கட்டி அதில் மேலே ஏறி போஸ் கொடுத்து பரபரப்பை உண்டாக்கினார். இப்பொழுது இது அடுத்த பரபரப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, கல் இறக்கும் போராட்டம் நடத்தியிருந்தார். அந்த போராட்டத்தின் விளைவாக தமிழக அரசு இந்த விவசாயிகளுக்கு எல்லாமே கல் இறக்க அனுமதி கொடுத்துருச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த போராட்டம் அத்தோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த போராட்டத்துக்கு ரெடியாகி தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்காரு. எப்படி தமிழக அரசு விடிஞ்சு எந்திரிச்சா தமிழக மக்களுக்காக ஒரு கவர்ச்சிகரமான 5-6 திட்டத்தெல்லாம் வெளிக்கொண்டு வருவாங்க. அந்த திட்டம் மிக பிரபலமாக எல்லா டிவி சேனல் சேட்டலைட் சேனலையும் பேசப்படும். அத்தோடு அந்த திட்டம் முடித்து வைக்கப்படும். ஆனால் அதை மறந்துட்டு அடுத்த அறிவிப்புக்கு தமிழக அரசு போயிடும். அதை போல சீமான் அவர்கள் வாரத்துக்கு 1-2 போராட்டம் நடத்தி பரபரப்புக்குள்ளாக்கி கொண்டிருப்பார் தமிழக மக்களை. அப்பொழுது நவீன பரபரப்பு தான் தடையை மீறி ஆடு மாடு மேய்க்கும் போராட்டத்தை இப்போது அறிவித்திருக்கின்றார். அடுத்ததாக கவின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அங்கு சென்று சந்தித்து வந்த பிறகு கொலையாளியினுடைய ரேஷன் கார்டை தமிழக அரசு தடை செய்யணும். அந்த கொலையாளினுடைய வாக்குறுதி ஓட்டர் ஐடியை பறிமுதல் செய்யணும். அதே போல் அவருடைய சர்டிஃபிகேட்லாம் பறிமுதல் செய்யணும்னு சொல்லிட்டு மிக பரபரப்பாக பேசியிருக்கிறார் சீமான் அவர்கள். எப்படியும் உடனடியாக கைது செய்யப்பட்டு அந்த குற்றவாளி ஜெயிலில் அடிச்சிட்டாங்க. வெளியே வர போறதில்லை. ஆயுள் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் போது அந்த ஆயுள் தண்டனை கைதி அந்த ஓட்டர் ஐடி வச்சு என்னை ஓட்டு போட போறாரா, இல்லை ரேஷன் கார்டு வச்சு ரேஷன் வாங்க போறாரா, இல்லை சர்டிஃபிகேட் வச்சு பாஸ்போர்ட் வாங்கி ஃபாரினுக்கு டூர் போக போறாரா, இது எதுவுமே நடக்க போவதில்லை. இதையெல்லாம் கேட்கின்ற இளைஞர்கள் எல்லாமே யோசனை பண்ண போறதில்லை. ஆகா, எப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. இவர் தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலாக வரணும் அப்படின்னு பேசுறதுக்காக தான் பேசியிருக்கார் சீமான் அவர்கள். அதே போல கடந்த காலத்தில் தமிழ் தேசத்துக்கு எதிரான ஒரு தலைவர் தான் கருணாநிதி என்று தமிழர்களுடைய விரோதி என்று பேசியிருந்தார். திமுக தமிழ் தேசத்தினுடைய விரோதின்னு சொன்னார். அடுத்தது திக தமிழ் தேசத்தினுடைய விரோதி என்று அழைத்தார். அடுத்ததாக மத்திய அரசினுடைய காங்கிரஸினுடைய ஆட்சியில் தான் தமிழர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். அதனால் காங்கிரஸ் கட்சியும் தமிழ் தேசத்துக்கு எதிரான கட்சின்னு சொன்னார். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் தேசத்தினுடைய எதிரி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது சீமான் அவர்களுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் அறிவித்த பிறகு தமிழ் தேசத்துக்கு எதிரான ஒரு விரோதி என்று விஜயை அழைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்பொழுது தன்னுடைய முதல் எதிரி என்று ஸ்டாலினை சந்தித்து வந்த பிறகு சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே முதலாளாக வாழ்த்து தெரிவித்தவர் தான்
விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே முதலாளாக வாழ்த்து தெரிவித்தார் சீமான் அவர்கள். அடுத்த போல மாநாட்டை அனௌன்ஸ் பண்ணார். அந்த மாநாட்டுக்கும் ஆதரவு வாழ்த்து தெரிவித்தார் சீமான் அவர்கள். அடுத்ததாக அடுத்த படபூஜை போறேன்னு சொன்ன உடனே அதற்கு ஆதரவு தெரிவித்தவர் வாழ்த்து தெரிவித்தார் சீமான் அவர்கள். டீசருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். புஷி ஆனந்த் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பிறந்த நாளுக்கு சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியில் இணைந்ததற்கும் வாழ்த்து தெரிவித்தார். இப்படி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாழ்த்து தெரிவித்ததுக்கு காரணம் எதிர்காலத்தில் விஜய் தன்னுடன் கூட்டணி சேர்வார், அதன் மூலமாக அரசியல் என்ற ஆற்றை கடந்து விடலாம்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் நம்பியிருந்தார். அதற்கு விஜய் அவர்கள் ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் ஒன்று அந்த பக்கம் நெல்லு, இல்லைனா இந்த பக்கம் நெல்லு, நடுவில் நின்னா நாய் மாதிரி லாரியில் அடிபட்டு செத்துருன்னு சொல்லிட்டு, நாய் என்று மட்டும்தான் குறிப்பிடவில்லை, அப்படி ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மேல வைத்தறிச்சல் இருந்தார் சீமான் அவர்கள். அடுத்ததாக கருணாநிதியினுடைய மரணத்திற்கு அவருடைய வீட்டுக்கு சென்று சந்திக்காதவர் தான் சீமான் அவர்கள். 3 முறை தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர், அவர் கட்சியினுடைய தலைவராகவும் 3 முறை முதல்வராகவும் இருந்தவர் தான் கருணாநிதி. அவருடைய மரணத்திற்கு போகாத சீமான் அவர்கள் அவருடைய மகன் முத்துனுடைய மரணத்திற்கு சென்றிருக்கின்றார். அந்த மரணத்துக்கு போகல, மரணமடைந்த இடத்துக்கு போகாமல் முதலமைச்சராக இருக்க அவருடைய தம்பி முதலமைச்சராக இருக்க ஸ்டாலினுடைய வீட்டுக்கு சென்று துக்கம் விசாரிச்சு வந்திருக்காரு. அதற்கு காரணம் ஸ்டாலினுடைய மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கணும் கிடையாது. சீமான் விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 4 வாரங்களில் முடித்து வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து தப்பிப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கார். காரணம் என்னன்னா, அந்த விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட வழக்கை, சீமானுக்கு எதிரான வழக்கை வக்கீலை வச்சு பணம் கொடுத்து வாதாடுறதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான். அதனால தான் ஸ்டாலினை சந்தித்து அந்த வழக்கை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்றிருக்கின்றார். அதுதான் ஒரு பிரதான நோக்கம். இப்பொழுது பரபரப்புக்காக ஆடு மாடு தடை மீறி தமிழக அரசினுடைய வனத்துறையினுடைய தடை மீறி ஆடு மாடு மேய்க்கும் போராட்டத்தை நடத்திருக்கின்றார். இது இந்த வார பரபரப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வாரம் 1-2 பரபரப்புல இந்த வார பரபரப்பு இது என்பதுதான் உண்மை. இதையும் உண்மை என்று நம்பி அப்பாவி மக்களும் வனப்பகுதியில் இருக்கிற விவசாயிகளும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மக்கள் சீமானுடன் அந்த போராட்டத்தை செஞ்சிருக்காங்க. ஒரு 20 வனத்துறை அதிகாரிகள் இங்கே உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தடையும் மீறி அவங்க தள்ளிட்டு போய் பரபரப்பாக ஆடு மாடு மேய்க்கிற போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இது இத்தோடு முடிந்து விட்டது. அடுத்த வார போராட்டம் என்ன அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சியிலிருந்து விஜய் கட்சிக்கு சென்ற தன்னுடைய தொண்டர்கள் எல்லாமே திரும்பி தன்னுடைய கட்சிக்கே வரணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.